வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவிரியாஷன். மக்களே, நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பிரம்மயுகம் படத்தோட லாஸ்ட் பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு மக்களே. இதோட இந்த படமே முடிஞ்சிடும். படமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மக்களே. இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்ட் 6, பார்ட் 5, பார்ட் 4, பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் பார்ட்டு பார்ட் 7க்கும் பார்க்க வந்துட்டோம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த சமையல்காரர் எங்கே போனார் தெரியல மக்களே. அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் தேவன் இருக்காரு பாருங்கள், அந்த சாத்தனை சாவடிக்கிறதுக்கு போகிறாரு. அந்த கத்தியை எடுத்துகிட்டு போகிறாரு மக்களே. அந்த சீனோட தான் போன பாட்டோட முடிச்சிருப்போம். அதை சாவடிப்பாரா தெரியல அந்த சாத்தானு. அது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது மக்களே. அது அவருக்கு தெரிஞ்சிடும், அந்த சாத்தனுக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அந்த விளக்கோட அந்த லைட்டை வந்து அமைக்கணுமா, அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து கீழே இருக்குது. அது பார்த்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு அந்த சாத்தன் வந்து மேலே கீழே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கை எப்படி அமைக்க போகிறாங்கன்னு தெரியல மக்களே. என்ன நடக்க போகுதுன்னு இந்த லாஸ்ட் பாட்டில் பார்த்துடலாம். இதோட முடிஞ்சிருச்சு. பிரம்மயுகம் படமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் மக்களே. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு கதையை நவுத்தியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மர்மமாக இருக்கிற கதை. ஆனால் செமையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மக்களே. ரொம்பலாம் வந்து கேரக்டர் இல்லை இந்த படத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 கேரக்டர் வச்சுட்டு வேறு மாதிரி சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் சில படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கேரக்டர் வச்சாவும் படம் ஓடாது. ஆனால் இந்த படத்தை வந்துட்டு 5 கேரக்டர் வச்சு வேறு லெவலில் ஓட வச்சுருக்காங்க படத்தை. ஏன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி கதையாக இருக்குது. தரமான சம்பவம். இப்போ இந்த லாஸ்ட் பாட்டை பார்த்துடலாம் மக்களே. என்ன நடக்க போகுது நம்ம பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரம்மயுகம் படத்தோட லாஸ்ட் பாட்டை நம்ம பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. மம்முக்கா படுத்திருக்காரு. இதிலே தெரிஞ்சிடும் நடந்து வர்றது அந்த சத்தமே தண்ணியில். கையில் கத்தி இல்லை, என்ன பண்ண போகிறாரு? ஓ, சாவியை தேடுறாரு. தெரிய போகுது. இந்த மாதிரிலாம் தேடுனா தெரியாதா? முழிக்க போகிறாரு. கையை அசைக்கிறாரு. தெரிஞ்சிருச்சு. ஓ, மியூசிக் வருது மக்களே. முழிக்க போகிறாரு. தெரிய போகுது. தெரிஞ்சிருச்சு. ஓ, முடிச்சிட்டாரு மக்களே. முடிஞ்சிச்சு. அவரே சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. பா, என்ன நடக்க போகுது இல்லையே. ஓ சிரிக்கிறாரு பாருங்க. உன்னோட அர்த்தம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய சமயம் வந்துருச்சா? ஓ, ஆத்மா மோட்சமடைய கண்ணத்தோட. ஓ, தோ ஆவிய உரியுது. என்ன நடந்துருச்சு?
ஆ சமையல்காரர் போயிட்டாரு கீழே. ஆமாம் 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 அமைச்சிட்டாங்க என்ன நடக்க போகுதுல்ல? ஓ இதோட தான் என்ன நடக்க போகுது? எப்படி தான் தவிக்க போகிறாங்க தெரியலையே. மந்திரம் செய்கிற இடம் மாதிரி இருக்குது மக்களே. அதுதான் வாராகி பல பட்டி. வருஷங்களுக்கு முன்னால சுடலன் போட்டிக்கு வாராகி கொடுத்த பெண்ணு. நீ என்ன பலி கொடுக்க பார்த்தல? கொடுத்த கப்பனை சமயம் தான் விடு. என்ன சாத்தான் வருது. உருவம் மாறி இருக்கும். சமயம் சூரியன் இருக்கிறதுக்கு முன்னால சாத்தனை வெட்டிக்குள்ள வச்சு அடைக்கணும். இப்போது சக்தி இருக்கு அடைக்கணும். ஆமா, அடைக்காம எங்க போய் ஒழிஞ்சாலும் அதை நம்மளை தேடி வந்து கொள்ளும். இந்தா இல்லை, இப்ப நம்ம எங்க போறோம்? நிலவரையில ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற சாத்தனை பிடிக்க. வேற மாதிரி சாத்தனை பிடிப்பாங்கன்னு தெரியலையே. இதுதான் நம்ம போராட்டத்தோட கடைசி கட்டம். நான் சொல்றத நீ கவனமா கேட்கணும். எக்காரணத்தை கொண்டும் சாத்தன் என்ன சொன்னாலும் நம்ம கூடாது. அது போய் மட்டும்தான் சொல்லணும். போய் சொல்லி நம்மளை ஏமாத்தணும். நம்ம மனசை போட்டு குழப்பம். நாம உசுரோட இருக்கணும்னா அதோட பேச்சில் மயங்க கூடாது. எங்க அது அங்க தூணுக்கு பின்னால. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காத, வெளியே வா. நீ யாரடா? என்ன அதிகாரம் பண்ண? உன்னை அடக்கி பழித்திக்க வந்த மாறு வேடத்துல வந்த தாய்ந்த குலத்துக்காரனுக்கு என்ன அடக்கிற அளவுக்கு தைரியமா? வெறும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் இல்ல. இந்த உடம்புல ஓடுறது கொடுமன் போட்டியோட ரத்தம். அசாத்தியம். பயத்திலிருந்து கருவை கூட விட்டு வைக்காம அந்த வம்சத்துல வந்த எல்லாரையும் நான் அழிச்சு நீரோட இருந்த கடைசி கூட்டிய தாசின நாளுக்கு முன்னால நீ குழி தோண்டி பறிச்ச. அதான் அவரோட மகன்தான். கொடுமன் போட்டிக்கும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும்
இப்படி ஒரு மகன் இருக்காங்க உன் குதிர்க்க புத்தியால கண்டுபிடிக்கிறது. ஓ, மனுஷங்க பிறப்புனால மட்டும் இல்லை, கர்மத்தினாலையும் பிராமணர்களாங்கன்னு நீ தானே சொன்ன. உன்னை பிடிச்சு அடக்கி இந்த மாளிகையை மீட்க தான் நான் வந்திருக்கேன். நல்ல லட்சியம். வேலைக்காரிக்கு பிறந்த மகனின் லட்சியத்தை மெச்சுகிறேன். அப்பா, பா ஊத்துது. ஓ, என்ன நடந்துச்சு? என்ன அமைதியாயிருச்சு எல்லாமே? சத்தம் ஒண்டி தான் விளங்குது. ஏ, இவர் இந்த பக்கம் இருக்காரு, அவர் அந்த பக்கம் இருக்காரு. ஓ, என்னடா இது அப்படியே சுத்துது. ஓ, சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சேட்டை பண்ணுது பாருங்க சாத்தன். இவங்களை சாவடிக்கணும்னு. இது என்ன இடம் இப்படி இருக்கு சின்னதா? ஓ ஓ ஓ ஓ ஓ, இந்த பக்கத்தில் தானே வந்தாரு. இப்போ இல்லை பாருங்க, செவுரு மறைச்சிருக்கு.
ஓ ஓ ஓ இறங்குது பாருங்க, அமுங்குது அமுங்குது அமுங்குது. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓ சிவரு பாருங்க, இங்கிட்ட அங்கிட்ட மறைச்சிருச்சு. இவங்க தவிப்பாங்க கூட தெரியல மக்களே, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஓ இதே இடத்துல வந்துடுச்சு. கத்தி எடுத்துட்டாரு கத்தி எடுத்துட்டாரு. அமைஞ்சிருச்சு லைட்டு. மந்திரம் பண்றாரு. சிவரை உடச்சிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஓ அப்பா தப்பிச்சிட்டாரு. வேண்டாம். ஏ தகப்பனோட பாசத்தை அறியாம வளர்ந்து வேலைக்காரிக்கு பிறந்த மகனோட வேதனை எனக்கு புரியுது. எத்தனை மந்திரங்களை கத்து கொடுத்தாலும் அதெல்லாம் பரிகாரமாகாது. எல்லா தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா, உன் தகப்பன் கூப்பிடுறேன். மாந்திரிகனா இல்லை, நிராதரவான ஒரு தகப்பனா உன் முன்னாடி நிக்கிறேன். எப்படி நடிக்குது பாருங்க. வா. என் முன்னோர்களை போல நானும் உன் தந்திரத்துக்கு பலியா வந்துச்சியா. நீ யார், எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும்.
வாராகி பத்தி திறந்து நிறுத்த. அதை திறந்தா உனக்கு மரணம். என்ன அதுக்குள்ள அடைச்சு பின்னால இவ உன்னை கொண்டுவா. அவன் சொல்றதை கேட்காத பெட்டி தர. என்ன வச்சு உன்னை கொண்டுவா. தர 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 ஓ ஓ ஓ என் சக்தியை பறிக்கிறது உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இது உனக்கு ஒரு சாபமோ? தலையில இடி வீழும். எரிஞ்சிச்சு கடைசியில். அப்போ உயிரோட தான் இருக்கு பாருங்க, எரிஞ்ச கூட. எப்பா ஐயோ என்னது இது வெளியாகுது? ஓ இதுதான் அந்த சாத்தான் வெளியாகுது பாருங்க. இதோ அந்த பெட்டியை கொண்டு வா. வா, வெளியே வா. இனி நான் தான் உனக்கு ஏசமா.
கையை விடுறா. வேண்டாம், இந்த மோதிரத்தை போட வேண்டாம். அதிகாரம் யார் கையில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன முடியும்? அது நீயா இருந்தா என்ன போல சாதாரண ஆளுங்க அதுக்கு பலியாக முடியும். இது எனக்கு உரிமை. இதுக்கு தடையா இருந்தா உன்னை நான் கொல்ல வேண்டி வரும். விடு. ஓ அதை போய் எடுக்க போகுது. எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு தெரியல. தப்பிச்சு போக தெரியல. No? எல்லாமே உடஞ்சிருச்சு. யாரும் வெளியே ஆகிறா? யார் இது? தேவன் தான் வெளியே ஆகிறாரு. சமையல்காரர் எங்கேன்னு தெரியல. பெரிய போராட்டம் மக்களே. இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு கடைசியில் வெளியாயிட்டாரு.
ம். என்னாச்சு? இவர் அவரை பார்த்து பயப்படுறாரு. உன்னோட கடுக்கு அது எடுத்துக்கதான் தானே இருந்துச்சு. தப்பிச்சிருச்சு சாத்தான். இவர் செத்துருவாரு. Okey. Umlauf. Viper Page. Viper Page! இவரும் செத்துட்டாரு. No? சூறாவளி பிரளயம் மதயானைகள்
சொந்தங்கள் துணிகளும் தொடையாடி நழுத்திடுவோம். மக்களே நம்ம பார்த்து முடிச்சாச்சு இந்த படத்தை. கடைசியை நம்ம பார்த்துட்டோம். அந்த லாஸ்ட் பாட்டு வேற மாதிரி இருந்துச்சு, விறுவிறுப்பாக போணுச்சு. கடைசியில் வந்துட்டு ஒரு டிஸ்டோட முடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தரமான சம்பவம் மக்களே. எதிர்பார்த்தேன் அவங்க 2 பேரும் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு, அதே மாதிரி உயிரோடு இல்லை. அந்த சாத்தான் தான் உயிரோடு இருக்கு. என்ன சம்பவம்னா அந்த பிரிட்டிஷ்லாம் வந்திருக்காங்க பாருங்க, அவங்கள வந்துட்டு கட்டி ஆள போகுது அந்த சாத்தான் அப்படின்னு முடிச்சிருக்காங்க மக்களே. வேற லெவல் சம்பவமாக இருக்கு. கொஞ்சம் வருத்தம் தான், அவங்க 2 பேரும் வந்துட்டு உயிரோட இருந்திருக்கலாம். அது எங்க விட்டுச்சு அந்த பேராசை, அந்த சமையல்காரர் இருக்காரு பாருங்க, அவரோட அந்த பேராசைனால தான் மக்களே. அவரு வந்து அந்த சாத்தனை வந்து கட்டி ஆளலான்னு வந்து நினைச்சாரு. அது வந்து அவரோட பேராசை, அதனால வந்துட்டு அவரும் செத்துட்டாரு. தேவன் இருக்காரு பாருங்க, பில்டிங் உடஞ்சே அங்கேயே செத்துட்டாரு. அவரோட உருவத்துல தான் சாத்தான வந்துட்டு இப்ப சுத்துது, நீங்க பார்த்துருப்பீங்க. வேற லெவல் வந்து டிஸ்ட் செமையா இருந்துச்சு மக்களே. படம் வேற மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படம்லாம் நிறைய வரணும் மக்களே. தரமான சம்பவம் மக்களே. மலையாளம் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கதைக்கு முக்கியம் கொடுத்து ஒரு படத்தை வந்து எடுப்பாங்க மக்களே. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு மக்களே. செம்ம இன்டென்ஸாக போணுச்சு, மிஸ்டரியா போணுச்சு மக்களே. நான் வந்து ஒரு கதையை வந்துட்டு நினைச்சேன் மக்களே, இந்த மாதிரி தான் வரணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்துட்டு இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்து நான் வந்து நினைச்சேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது வேற மாதிரி ட்விஸ்ட்னு. நான் வந்து என்ன நினைச்சேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லூப்ல மாட்டிப்பாங்க, அதுதான் அந்த கதையா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தீங்களா வந்துட்டு இந்த படத்தில் ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க. அந்த சைத்தான்லாம் வச்சு தரமான சம்பவம். அந்த பிரம்ம யுகம் கலியுகத்தோட ஒரு இதுதான் வந்து பிரம்ம யுகம். அது வந்து அழகாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த படத்தோட டைரக்டர் ராகுல். வேற மாதிரி சம்பவம் மக்களே. இதில் நடித்த எல்லாமே ஒரு தரமான சம்பவம் ஆக்டர் தான் மக்களே. முக்கியமாக நான் வந்து யாரை சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மம்முக்காவை சொல்லணும் மக்களே. அந்த மாதிரி வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வந்து இந்த படத்தோட அந்த சமையல்காரர் வேற மாதிரி வந்து நடிச்சிருக்காரு. சிறுத்தாட் அவர் பேரு, ரியல் பேர் மக்களே. அவர் வந்து வேற மாதிரி நடிச்சிருக்காரு. தேவன் இருக்காரு பாருங்க, அவரோட ரியல் பேர் வந்து அர்ஜுன். அவரும் தரமான சம்பவம். அப்புறம் வந்து யக்ஷினி, அவர் ஃபீமேல் கேரக்டரா இருந்தாங்க பாருங்க, அவங்களோட அந்த கேரக்டரு வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கும் அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 சீன்ல தான் வந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்புறம் வந்து அந்த தேவனோட ஒரு ஃப்ரெண்டுன்னு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க மொத கட்டத்துல. அவர் எங்க போனாரு தெரியல, யக்ஷினி கூட போனாரு, அவர் எங்க போனாரு தெரியல மக்களே. அது ஒண்ணு. இதுல வந்துட்டு நிறைய மிஸ்திரியா வந்து விட்டுருக்காங்க. அடுத்தடுத்த பாட்டு வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் மக்களே என்ன நடந்திருக்குன்னு. அந்த மிஸ்திரியா வந்து விட்டுருக்காங்க. அப்புறம் கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு வருத்தம் தான், இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த இடத்துல. தப்பிக்கிறதுக்கு இருந்தாங்க 2 பேரும், ஆனால் வந்து தப்பிக்க முடியல, 2 பேரும் வந்துட்டு செத்து போயிட்டாங்க. அதுதான் எனக்கு வருத்தம் மக்களே. கடைசியாக வந்து தப்பிச்சிருக்கணும், எங்கே முடிஞ்சிச்சு, தப்பிக்க முடியல. அந்த சாத்தான் தான் வந்து தப்பிச்சு போயிடுச்சு. வேற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க மக்களே. அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா இப்போ என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. தரமான சம்பவம் மக்களே. மட்டும் இல்லை மக்களே, இதில் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்கட்டும் பாருங்க, வேற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஒரு மிஸ்திரியான இடத்துல எப்படி போடுறது, சாத்தன் வரும்போது அது ஒரு மியூசிக்கு, ஒரு பயமா இருக்கிறது, அது வேற லெவல் வந்து கிறிஸ்டோபர் செவியர் அவர் வேற மாதிரி போட்டிருக்காரு மக்களே. செமையா இருக்கு. அவர் போட்ட அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூரா இருக்கு, நல்லா இருக்கு. கேட்கும் போது ஒரு பயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த படத்தை ஃபுல்லா அந்த மியூசிக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்துட்டு அந்த தேவன் இருக்காரு பாருங்க, அவரு பாடுற அந்த பாட்டா இருக்கட்டும், அது செமையா இருந்துச்சு. கடைசியில ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க, அது எல்லாமே வேற லெவல் மக்களே. இதுல மியூசிக் டைரக்டர் வந்து செமையா வந்து போட்டிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க, நம்ம பார்த்து முடிச்சாச்சு. 7 பாட்டு மொத்தமே, எல்லாமே 20 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பேன். கண்டிப்பா பாருங்க நம்ம வீடியோவை. தரமான சம்பவம் மக்களே. வேற மாதிரி மக்களே, படமே வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப மிஸ்டரியா போனுச்சு. அந்த சாத்தான் யாரு, இதனால அந்த இடத்துக்கு வந்துச்சு, அது எவ்வளவு வந்துட்டு நம்மளுக்கு புரியணும்னு வந்துட்டு அதை தெளிவுபடுத்தி இருப்பாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல் மக்களே. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மலையாள படம், ஆனால் மலையாள படம் மாதிரி இல்லை மக்களே, ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டப் பண்ண விதம் எல்லாம் செம்ம மக்களே. மம்முக்கா வாய்ஸ் அதான் சொல்லவே வேணாம், வேற லெவலில் இருக்கு. டைலாக் பேசுனதாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் அந்த டைலாக்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அது நல்லா இருந்துச்சு, கேட்கும் போது செமையா இருந்துச்சு மக்களே, செமையா இருந்துச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து வேற லெவல் வந்து சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்துல. கண்டிப்பா வந்து பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா பாருங்க மக்களே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த வீட்டுக்குள்ளதான் வந்து எடுத்திருப்பாங்க பாருங்க.
அது வேற மாதிரி எடுத்திருப்பாங்க மக்களே. ஏன்னா இப்போ சில படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கெங்கேயும் போய் படத்தை வந்து எடுப்பாங்க. சில படம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு சில படம் ஓடவே ஓடாது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வீடு அந்த காடு அப்படி தான் வந்து காமிச்சிருக்காங்க. அது எப்படி காட்டணும்னு காட்டியிருக்காங்க பாருங்க. எப்படி ஓடி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த படம் தரமான சம்பவம் மக்களே. வேற லெவல் வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் விஷுவல் தரமாக இருக்கு. சினிமாட்டிகிராஃபர் வேற மாதிரி எடுத்திருக்காரு. செமையா இருக்கு மக்களே, செமையா இருக்கு. எல்லாமே வேற லெவல். பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு அது வந்து தெரியவே இல்லை மக்களே. பிளாக் அண்ட் ஒயிட்னு தெரியவே இல்லை. எப்பயும் நம்ம படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு மக்களே. படமே தரமாக இருக்குது. பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் இந்த படம். நான் பார்த்து முடிச்சாச்சு மக்களே. 7 பாட்டு கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் படத்தை பாருங்கள் மக்களே. உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வேற லெவல் டிஸ்ட் உடச்சிருக்காங்க. மம்முக்கா வந்துட்டு அந்த எரிவு இருப்பாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் உடம்புலேருந்து தான் அந்த சாத்தான் வெளியாகும். அதே மாதிரி அந்த தேவன் இருக்காரு பாருங்க. அவரு மாதிரி ஒரு உருவத்தில் வந்துருச்சு. இதோட என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் மக்களே. அடுத்த பாட்டு வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல் விஷுவல், வேற லெவல் மியூசிக்கு, வேற லெவல் எடிட் பண்ணியிருக்காங்க. டைலாக்கு எல்லாம் செமையாக இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் கொடுத்து தரமான சம்பவம். இதில் நடித்தவங்க எல்லாமே தரமாக தான் நடிச்சிருக்காங்க. தரமான சம்பவம் மக்களே. டைம் கிடைச்சிச்சுன்னா படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் மக்களே. அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நல்ல வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.